இன்று அநேகருக்கு அறிவுகள் அதிகம், ஞானம் அதிகம், புத்தி கூர்மை அதிகம். ஆனால் சில விஷயத்தில் போய் நம்ம என்ன செஞ்சிடுவோம், தவறிடுவோம். அப்புறம் தான் நம்ம ரொம்ப நாள் கழித்து தெரியும் நம்ம திசை மாறி போயிட்டோம்னு. சில பேர் திசை மாற்றி விட்டுருவான் நம்மளை. வசனம் பார்த்தீங்கன்னா கொலேசியர் 2:8 பார்த்தீங்கன்னா, லௌகீக ஞானத்தாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. சில பேர் என்ன செஞ்சிருவான், அப்படியே கொண்டு போவான். உனக்கு இந்த டேலண்ட் இருக்குது, உனக்கு இந்த திறமை இருக்குது, நீ இப்படி இருக்குது, அது இருக்குது, உனக்கு இதை செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு அப்படியே அந்த ஆண்டவரை விட்டு திருப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ரேயர் நிறுத்துவோம். ப்ரேயர் நின்றுடும். சண்டே சர்வீஸ் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அப்படி நிற்கும். கத்திர பாடுறது, போகிறது, பைபிள் படிக்கிறது, இதெல்லாம் அப்படியே கொஞ்சமே குறைய ஆரம்பித்தாலே இது நம்ம சிக்கலான காரியத்துக்கு போகிறோம்னு அர்த்தம். சில பேர் அப்படி உலகத்தாரை அப்படி திருப்புவாங்க, குடும்பத்தாரை திறப்பாங்க, வாழ்க்கை துணையை திருப்பி விடுவோம், திசை திருப்போம். சில ஊழியக்காரர்களை பார்த்தீங்கன்னா அவங்க மனைவிகளே திசை திருப்பி விடுவாங்க. சில ஊழியக்காரங்களை சில பேர் என்ன செய்வாங்க, ஒரு சபையில் இல்லாமல் சில பேர் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. சில கேஸ் அது மாதிரிலாம் இருக்குது. ஒரு ஆவிக்குரிய தகப்பனுக்கு அடங்கி இருக்காமல் ஊழியம் ஸ்தாபனம்லாம் நடத்தும். ஆனால் யாரும் அதுக்கு ஒரு அப்போஸ்தல ஊழியத்தில் அது இருக்காது. அது எதாவது பண்ணி எங்கேயாவது உள்ளார நுழைஞ்சி உங்களை திசை திருப்பி விட்டுரும். சில பாஸ்டர்மார்கள்லாம் விழுந்து போய் ஏந்திரிக்க முடியாமல் போயிடுவாங்க. நான் மிஷினரி செய்கிறேன், சர்ச்சு கட்டி கொடுக்குறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணி சொல்லி அவங்களுடைய தரிசனத்தை குழப்பி விட்டுட்டு போகிற கேஸ்லாம் நிறைய என் ஊழியத்தில் நான் பார்த்துருக்கேன், அடிபட்டிருக்கிறேன். ஒன்றுமே இருக்காது. அவங்க ஊழியம் அப்போஸ்தல ஊழியமே இருக்காது, பைபிள் படியே இருக்காது. அப்போஸ்தல ஊழியம்னா வேற ஒன்றும் இல்லை, பைபிள் படி தான். இந்த அப்போஸ்தலருடைய என்ன ஊழியம், அது என்ன 5 வகையான ஊழியம் அதில் இருக்காது. இண்டிவிஜுவலாக என்ன செய்வாங்க, எந்த ஒரு லிங்க்கும் இருக்காது. கவுத்துருவாங்க, உங்கள் தரிசனத்தையே மாற்றிடுவாங்க. இந்த லௌகீக ஞானம், இந்த உலக தந்திரம், இதெல்லாம் உள்ள மனுஷனை விட்டு நீங்கள் விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது. குடும்பத்தையும் நீங்கள் காப்பாற்றணும். ஒரு கர்த்தருடைய பிள்ளை, நீங்கள் ஒரு ஊழியக்காரர் இல்லை யாராக இருந்தாலும் சரி, இந்த உலக ஞானத்தை வச்சுக்கிட்டு ஏய்க்கிறவன்ட்ட சேராதீங்க. இந்த வேத வசனத்தை கருத்தாக போதிக்கிறவங்கள பக்கத்தில் வச்சுக்கோங்க. நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து செபிக்கிறவங்கள அவங்க பக்கத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் எப்பொழுது விழித்திருந்து செபித்து கர்த்தருடைய வேத வசனத்தை தியானித்து வாழ ஆரம்பிங்க. நீங்கள் திசை திரும்பி போயிட மாட்டீங்க, நித்திய ஜீவனை இழந்துட மாட்டீங்க. அநேகர் இன்னைக்கு உங்கள் நித்திய ஜீவனை பறிப்பதற்கு சாத்தானால் பயன்படுத்தப்படுகிறார்கள். எச்சரிக்கை, உங்கள் தரிசனத்தை இழந்துடாதீங்க. உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்துடாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதான மிகப்பெரியதான பொக்கிஷங்களை இழந்து போயிடாதீங்க. எச்சரிக்கையாக வேதத்தை நல்ல பயபக்தியோடு தாழ்த்தி வாசிங்க. கர்த்தர் நிச்சயமாக பேசி உங்களை வழி நடத்துவார். அவரே வழி நடத்துவார். அல்லேலூயா.